அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி. வா வா வா. டைமுக்கு வந்துடுற நீ. நீ வா. சொல்லுங்கண்ணே. சரக்கு சாப்பிட்றியா? என்னண்ணே? அது நாங்க 3 பேரும் சாப்பிட்ற மாதிரி. ஓகே. சரக்கு இந்தா வாங்கிட்டு வா. ஏன் அண்ணாச்சி? சீக்கிரம் வா. சரி. நம்ம ஊர்ல எத்தனையோ ஏசி பார் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இப்படி தோட்டத்துக்கு வந்துடுறீங்களே, ஏன் அண்ணாச்சி? கணேசா, உலகத்துல எந்த ஸ்டார் ஹோட்டல்லையும் போய் குடிக்கிறத விட நம்ம தோட்டத்துல உட்கார்ந்து குடிக்கிற சந்தோஷம் வேற எங்கேயுமே வராதுடா. இந்த தோட்டத்து காத்துக்குன்னே ஒரு தனி கிக் இருக்குடா. அது உடம்புக்குள்ள பூந்து என்னென்னமோ பண்ணும். அண்ணாச்சி, நீங்க தோட்டத்துல குடிக்கிறேன்னு சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது தனி ஒரு கிக்கு தான். ஆனா மகனோட குடிக்கிறதுல தான் என்ன கிக்கு இருக்குன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் அப்பாவும் புள்ளியுமா சேர்ந்தே குடிக்கிறீங்களா அண்ணாச்சி? ஊரே நாங்க 2 பேரும் சேர்ந்து குடிக்கிறோம் தான் பேசுது. ஆனா ஏன் சேர்ந்து குடிக்கிறோம்னு அவங்க யோசிக்கிறதே கிடையாது. எங்க அப்பாவும் நானும் சேர்ந்து குடிக்கிறதுல எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு தெரியுமா? நான் அளவு தாண்டி போனா எங்க அப்பா என்ன ஸ்டாப் பண்ணுவாரு. நான் மட்டும் ஆயிட்டேன்னா அவன் என்ன ஜாக்கிரதையா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவான். குடிச்சா வழக்கமா நாம என்ன பண்ணுவோம்? வளருவோம். வெளியில இருக்கிற ஆளோட குடிச்சிட்டு வளர்னா தேவையில்லாத பிரச்சனை. அவன் எங்கேயாவது போய் போட்டு கொடுப்பான். அதுவே சொந்த அப்பா கிட்ட வளர்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எங்க அப்பா எங்கேயும் போய் போட்டே கொடுக்க மாட்டாரு. இல்ல டாடி? எனக்கு போதை ஏறி போய் நான் அவனை 2 தட்டு தட்டுனு வச்சுக்கேன், அவன் அதை பெருசா எடுத்துக்க மாட்டான். அதே மாதிரி எனக்கு போதை ஏறி போய் எங்க அப்பா 2 தட்டு தட்டுன்னு வச்சுக்க, அவரும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. பாருடா. அதே வேற யாரையாவது அடிச்சோன்னு வச்சுக்க, அவன் போலீஸ் கேஸ்னு ஏதாவது பிரச்சனை பண்ணான்னா அப்புறம் என்ன பண்றது? அண்ணாச்சி, ஏதோ சும்மா தான் சேர்ந்து குடிக்கிறீங்கன்னு நினைச்சேன். அதுல இவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கவே இல்லை அண்ணாச்சி. நாங்க எந்த ஒரு காரியம் பண்றதா இருந்தாலும் அதுல ஒரு தெளிவான கொள்கை இருக்கும், ஒரு கோட்பாடு இருக்கும். சரி, என்ன விஷயம் எங்களை பார்க்க வந்திருக்க? அண்ணாச்சி, கழுதை கட்டா குட்டிச்சவரு, நான் எதுக்கு உங்களை தேடி வர போறேன்? கைவசம் சில நல்ல இடம் இருக்கு, வாங்கி போறீங்களான்னு கேட்டு போக தான் வந்தேன். இடம் இருக்கா? எங்க இருக்கு? நம்ம தன்னஞ்சேரியில 10 ஏக்கர் வயல் வருது. அதை வாங்கி போட்டீங்கன்னா 3 போகம் விவசாயம் பண்ணலாம். அதான் உங்களுக்கு ஐடியா இருக்கான்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஏய் இரு, யார்கிட்ட என்ன பேச்சு பேசுற நீ? என்னடா இவன் ஏதோ அண்ணடங்காச்சி கிட்ட சொல்ற மாதிரி 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு பேசுற? என் புள்ள யார் தெரியுமாயா? இவன் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? ஏய், இவன் கோடீஸ்வரையா? அல்போன்ஸ் மாதிரி தெரியும்ல? அவளை கட்டிக்க போறவன் அல்போன்ஸ் மேரிங்கிற ஒரு தங்க சுரங்கத்துக்கு அதிபதியா என் புள்ள அதிபதி. கேட்டதெல்லாம் கொடுக்கிற அல்போன்ஸ் மேரிங்கிற ஒரு கற்பக விருட்சம் பர்மனண்டா என் பையனுடைய கஸ்டடிக்கு வரப்போகுதியா? பணமா கறக்க போற ஒரு காமதேனுக்கு என் புள்ள இன்சார்ஜ் ஆக போறான். இவங்கிட்ட என்னமோ எச்சத்தனமா 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு பிசினஸ் பேசுற? 5000 தென்னை மரம் இருக்கிற ஒரு தோப்பு விலைக்கு வருது, 10,000 வாழை மரம் இருக்கிற தோப்பு விலைக்கு வருது, 400 ஏக்கர் மொத்தமா வருது. இந்த மாதிரி ஏதாவது பெரிய டீலா எடுத்துட்டு வாயா. புரியுதா? அதை விட்டுட்டு இந்த மாதிரி எச்சத்தனமா 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு பிசினஸ் எடுத்துட்டு ஓடி வராது. அல்போன்ஸ் மேரி அம்மா குடும்பம் பெரிய குடும்பம் தான், அது எனக்கும் தெரியும். அவங்க அப்பா காலத்துல இருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா அவங்க வீட்டுல பெருசா சொத்து பத்துலாம் வாங்கி போட விரும்ப மாட்டாங்களே அண்ணாச்சி. இருக்கிற சொத்தை போதும்னு நினைப்பாங்க. அந்த பொண்ணு அல்போன்ஸ் மேரி கூட அப்படித்தானே கேள்விப்பட்டேன். டேய், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மேரி என்னடா முடிவு பண்றது? டேய், நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ யாரா முடிவு பண்றதுக்கு? நான் தான் புருஷன், நான் தான் முடிவு பண்ணுவேன். என்ன அவ தடுத்துருவாளா? இல்ல தடுக்க தான் முடியுமா? போடா டேய் டேய். ஏயா
இன்னைக்கு இருக்கிற எல்லா சொத்தும் அந்த அல்போன்ஸ் மேரி பேர்ல தான் இருக்கு. அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் பையன் பேர்ல என்ன சொத்து இருக்கு? அவ சொத்தை வேடிக்கை பார்க்கறதுக்கா என் புள்ள அவளை கல்யாணம் பண்ணிக்க போறான்? அவ சொத்தெல்லாம் எங்க சொத்தா கன்வெர்ட் பண்றதுக்காக தான் இந்த கல்யாணம். அப்பா, அப்புறம் முட்டத்துல என் செல்லக்கிளி இருக்கால, அவளுக்கு நான் ஒண்ணுமே வாங்கி தரலன்னு தொந்தரவு பண்ணிட்டே இருக்காப்பா. வேணா இந்த 10 ஏக்கர் நிலத்தை அவ பேருக்கு வாங்கி கொடுத்துடலாமா? பீட்டர், இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் உன் செல்லக்கிளிய பத்தி பேசக்கூடாது, அவளை போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இந்த பார், அவளை போய் பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, கொஞ்சம் அடக்கி வாசி. ஐயோ அப்பா, அவளை பத்தி எங்கேயும் பேசக்கூடாதுன்னு சொல்லு, நான் பேசாம இருக்கேன். ஆனா அவளை பார்க்க கூடாதுன்னு மட்டும் சொல்லாதப்பா. என்ன ஒரு நாள் பார்க்கலனாலும் என் செல்லக்கிளி வாடி போயிருவாப்பா. ஏன்னாச்சு இப்பவே செல்லக்கிளின்னு ஒரு பொண்ணை செட் பண்ணி வச்சிருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் பிரச்சனை ஆயிடாது? டேய் 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 டேய், ஒரு கோடீஸ்வரனோட வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டா. இதெல்லாம் இல்லாம எதுக்கு கோடீஸ்வரன் ஆகணுங்கிற? போடா முட்டாள். இத பாரு கணேசா, இப்பவே மேரி குடும்பத்துக்கு நாங்க தான் பாதுகாப்பு. அவங்களுக்கு இருக்கிற 2 ஆண் துணை நானும் என் பையனும் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்த குடும்பமும் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துரும்டா. அன்னைக்கு எங்க விருப்பத்துக்கு மாறா எவ்வளவும் தடை சொல்ல முடியாது. என் பையன் மேரியோட வாழ்வான், அந்த செல்லக்கிளிய ஓரமா வச்சுக்குவான். அதை யாரும் கேட்க முடியாதியா? மம்மி, பாட்டி, மம்மி, சீக்கிரம் வாங்க. மேரி, என்னம்மா, என்னாச்சு? மம்மி, what the hell is happening here? ஏன் மம்மி நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் நாம நம்புற எல்லாருமே நமக்கு துரோகம் பண்றாங்க? நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? என்ன மேரி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா வந்திருக்க? மேரி, என்னமா ஆச்சு? இந்த கல்யாணம் நடக்காது. இவங்களும் தப்பான ஆளுங்களா தான் இருக்காங்க. ஏன் மம்மி எல்லாரும் இப்படி தப்பானவங்களாவே இருக்காங்க? எதுக்கு எல்லாரும் ஏன் முதுகுலே குத்துறாங்க? என்னால தாங்க முடியல மம்மி. ஐயோ கர்த்தாவே, ஏன் மேரி இப்படி எல்லாம் பேசுற? இந்த கல்யாணம் ஏன் நடக்காதுன்னு சொல்ற? என்ன நடந்துச்சு? அவங்க 2 பேரும் நல்லவங்க இல்ல மம்மி. அவங்க நம்மள நம்ப வச்சு கழுத்து எடுத்திருக்காங்க. அவங்க புத்தி எல்லாம் அழுக்கா இருக்கு. They are very poisonous. மேரி, நீ யாரமா சொல்ற? தெளிவா சொல்லு. அந்த ஆல்பர்ட்டும் பீட்டரும் தான் பாட்டி. அவங்க நல்லவங்களே இல்ல. அவங்க நம்ம கூட இருக்கிறதே நம்மள பழி வாங்குறதுக்காக தான். என்ன கல்யாணம் படிக்கிறதே நம்ம சொத்தை அபகரிக்கிறதுக்காக தான். என்ன மேரி சொல்ற? ஏன் இப்படி திடீர்னு சொல்ற? உனக்கு யாருமா சொன்னது? அப்படியெல்லாம் இருக்காது. அவங்க நம்ம கூட ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டமான காலத்துல நமக்கு உதவியா இருந்தவங்க. அது எல்லாமே நடிப்பு. அவங்க வேஷம் போட்டிருக்காங்க. நம்மள ஏமாத்துறதுக்காக நாடகம் போட்டிருக்காங்க. அவங்கள நம்பாதீங்க. உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. அவங்க துரோகிங்க. bloody cheats they are. மேரி, நீ போகும்போது சந்தோஷமா தானே போன? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசையா தானே சொல்லிக்கிட்டு இருந்த? வெளியில போயிட்டு வரதுக்குள்ள என்னமா ஆச்சு? ஏன் இப்படி திடீர்னு ஒரு முடிவுக்கு வந்த? மம்மி, நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன். வர வழியில தான் இந்த ஆல்பர்ட்டையும் பீட்டரையும் பார்த்தேன். அவங்க 2 பேரும் யாரோ ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க.
அப்பதான் மம்மி இந்த மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க மனசு முழுக்க நம்ம சொத்தை அபகரிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. மேரி, நீ குறிப்பா எதமா சொல்ற? நீ சொல்ற எதையுமே நம்புற மாதிரி இல்லையே. ஆல்பர்ட்டும் பீட்டரும் எப்பவுமே நம்ம கிட்ட அந்த மாதிரி முகத்தை காமிச்சதே இல்லையேம்மா. யாரையும் அபாண்டமா பழி சொல்ல கூடாதுமா. கர்த்தர் நம்மள மன்னிக்க மாட்டாருமா. ஐயோ பாட்டி, நான் போய் சொல்லுவேனா? நான் விரும்பி தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன். அவங்க சொல்றாங்க நான் அவங்களுக்கு வெறும் தங்க சுரங்கமா. என் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் வீட்டு பேருக்கு கன்வெர்ட் பண்றதுக்காக தான் இந்த கல்யாணமே பண்றாங்களாம். அதுக்கப்புறம் நாம அவங்களை எதுவுமே கேட்க முடியாதா? எல்லாமே அவங்க கண்ட்ரோல் தான் பேசிக்கிறாங்க மம்மி. பீட்டர் கூடவா அப்படி பேசினா? பீட்டர் தம்பி நல்ல குணமாச்சேம்மா. அவன் தான் இன்னும் ரொம்ப சீப். அவனுக்கு வேற யாரோ ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருக்கு. அவன் நம்ம பணத்துல அந்த பொண்ணுக்கு சொத்து வாங்குறத பத்தி அவன் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான். அத கேட்டு அவன் அப்பா சிரிச்சு ரசிச்சுட்டு இருக்காரு. மேரி, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அவங்க வீட்டுக்கு வரட்டும், என்னன்னு விசாரிக்கலாம். எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காங்க. அவங்கள நாங்க சும்மா விட்டுற மாட்டோம். இது மட்டும் உண்மையா இருந்துச்சு, இதுக்கு அவங்க பெரிய தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நீ கவலைப்படாத மேரி. கர்த்தரோட ராஜ்யத்துல இப்படி ஒரு தப்பா பண்ணிட்டு யாரும் தப்பிக்க முடியாது. அவங்க வரட்டும். உமா, சித்தியா வரவங்க புள்ளைய சரியா பாத்துக்காம போய் அதனால அம்மா ஏக்கம் வரத நான் பாத்திருக்கேன். தாய்க்கு தாயா இருந்து நீ பாத்துக்கிற. அப்படி இருந்து எப்படிமா இவளுக்கு ஏக்கம் வருது? என்னால நம்பவே முடியலம்மா. அம்மா, எனக்கும் அதுதாம்மா புரியவே இல்லை. என் வயித்துல இருந்த குழந்தை களைஞ்சு போனப்ப கூட நான் பெருசா வருத்தப்படலம்மா. நமக்கு தான் அகல்யா பாப்பா இருக்காளேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறது எனக்கு ஒரு வருத்தமாவே இருந்தது இல்லம்மா. அகல்யாவை நான் என் வயித்துல சுமக்கலைனாலும் அவளை என் நெஞ்சில சுமந்துதான் நான் வளர்த்தேன். அவளுக்கு போய் எப்படி இப்படி ஒரு ஏக்கம் வந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லம்மா. இத பாரு, இதெல்லாம் சீக்கிரமா சரியாயிடுமா. நீ ஒன்னும் கவலைப்படாத. அண்ணி, பாப்பாவுக்கு எப்படி இருக்கு? அப்படியேதான் இருக்க மல்லிகா. வீட்ல இருந்து உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அண்ணி. நீங்க சாப்பிடுங்க, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். இல்ல மல்லிகா, எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம். அண்ணி, நீங்க நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. கொஞ்சமாவது சாப்பிடுங்க. உடம்புல கொஞ்சமாவது தெம்பு வேணாமா? எனக்கு பசி இல்ல மல்லிகா, என்னால சாப்பிட முடியாது. அம்மாடி, குழந்தை இப்படி இருக்கும்போது எந்த தாய்க்கு தாமா பசிக்கும்? அதுக்காக சாப்பிடாம இருக்க கூடாதுமா. ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு குழந்தைய பாத்துக்கணும்ல. அதுக்கு உடம்புல தெம்பு வேண்டாம். போ, கொஞ்சமா சாப்பிடு போமா. இல்லம்மா, நான் அகல்யா பாப்பாவுக்காக கோயில்ல வேண்டியிருக்கேன். ஒரு நாள் விரதம் இருந்து மண்சோர் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். அதனால எனக்கு சாப்பாடு வேண்டாமா. உமா, ஒரு நாள் விரதம் இருக்கிறதே கடுமையான நேர்த்தி கடன் தான்.
அதுவும் நீ மண் சோறு சாப்பிட்டு விரதம் முடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேம்மா. எப்படிம்மா உடம்பு தாங்கும்? இவ்ளோ பெரிய கஷ்டத்தை என் குழந்தை தாங்கிட்டு படுத்துட்டு இருக்கா. இதை சரிப்படுத்த சாமிக்காக இந்த நேர்த்தி கடன் கூட நான் செய்யலன்னா நல்ல ஒரு தாயம்மா. நான் நிச்சயமா இந்த காரியத்தை செஞ்சுதாம்மா ஆகணும். நீ கவலைப்படாத உமா. உன் கடவுள் நம்பிக்கை நிச்சயமா அகல்யாவை காப்பாத்தும். Cheers. Cheers. ஐயா, என்ன ரீட்டா? ஐயா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்ன ரீட்டா? கணேஷ், அண்ணாச்சி ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா? கொஞ்சம் அந்த பக்கம் போயிரு. சரிங்க அண்ணாச்சி. சொல்லு. சொல்லு ரீட்டா. ஐயா, கொஞ்ச நேரம் முன்னாடி மேரி அம்மாவை பத்தி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களா? எல்லா விஷயத்தையும் மறைஞ்சு நின்று கேட்டுட்டாங்களா? வீட்டுக்கு வந்து அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன ரீட்டா சொல்ற? ஆமாங்க ஐயா, இப்படியா ஒண்ணு விடாம எல்லா விஷயத்தையும் பேசுவீங்க? நீங்க அந்த மேரியோட பணம் சொத்து எல்லாத்தையும் சுருட்டணும்னு நினைச்ச விஷயம், அந்த செல்லக்கிளி விஷயம், எல்லா விஷயத்தையும் மேரி அம்மா கேட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்க. பாட்டியம்மா என்ன சொன்னாங்க? ரெஜினா என்ன சொன்னுச்சு? ரெண்டு பேரும் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டாங்க ஐயா. நீங்க வந்த உடனே விசாரிப்போன்னு சொல்லிருக்காங்க. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி. டாடி, இப்ப நம்ம என்ன பண்றது? நீ எதுக்கும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். செல்லக்குட்டி, சாப்பிடலாமா? எனக்கு வேணாம். அடடா, ஒரு வாய். எனக்கு வேணாம். அகல்யா பாப்பா நல்ல பாப்பா தானே? அங்க பாருங்க நிலா. அம்மா எப்படி ஊட்டினே பாத்தீங்களா? அம்மா அங்க பாரு. வாலு வாலு, அம்மா மேல பூசுற. உனக்கு என்ன பண்ற பாரு. உன்னை நான் பூசி விடுறேன். இப்போ அம்மா